ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். அன்பு செலுத்துறதுலையும் கருணை காட்டுறதுலையும் கடகராசி அடிச்சுக்கிறதுக்கு எந்த ராசியுமே இல்லை. பிரதானமா இந்த அன்பு அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கும். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 4வது வீடு, அது அம்மாவை பத்தி சொல்லக்கூடிய இடம். அம்மா அப்படின்னா தாய் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கருணை உள்ளம். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் எப்படி வேணாலும் இருப்பாங்க, ஆனா ஒரு அம்மாவா ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளார அந்த ஒரு அன்பு, பாசம், கருணை உள்ளம் இதெல்லாம் அதிகமா இருக்கும். அதே குணத்தை என் அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும் பெற்றிருப்பீங்க. அடுத்தவங்க துன்பப்படுறத ஒரு நாளும் பொறுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வீங்க. பணங்காசை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கடன் வாங்கியாவது உதவி செய்வீங்க. ஆனா இங்கதான் உங்களுக்கு பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. கடன் வாங்கினவங்க ஓடிட்டான், நான் கட்டிட்டு இருக்கேன், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு புகழக்கூடிய, அப்படின்னு வாழ்த்தக்கூடிய உள்ளம். மக்கள் தொண்டே உயிர் மூச்சு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதான் வாழ்நாள் கடமை அப்படின்னு நினைக்கிறவங்க என் அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும். மனுஷனா பிறந்தா 10 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணத்தை கொண்டவங்க நீங்க. இருக்கிற ராசியிலேயே அதிக பலமும் வைராக்கியமும் ஈர்ப்பும் கொண்டவர்கள் நீங்க தான். நீங்க கடகராசியில பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பிறந்து புகழ் அடைஞ்சிருக்காங்க. அப்ப கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஒரு அற்புதமான குணம் உண்டு, அமைப்பு உண்டு, எதிர்கால வாழ்க்கை உண்டு. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கமா அப்படின்னா கால சூழ்நிலையில சில கிரக அமைப்புகளால, புத்தி செயல்பாட்டால நம்ம வாழ்க்கையை மாறி போயிடுது. இங்க முக்கியமா அதிபதி சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே மனசை குறிக்கக்கூடியவர். அப்ப கடகராசியை பொறுத்த வரைக்கும் பகல்ல தெளிவா இருப்பீங்க, இரவுல குழப்பமா இருப்பீங்க. அப்படி பகல்ல தெளிவா இருக்கும்போது சந்தோஷமா இருந்தீங்கன்னா நண்பர்களோட ரொம்ப ஜாலியா பொழுத போக்குவீங்க. நண்பர்கள் கூட்டம் எப்பொழுதுமே இருக்கும், ஆண்களோ பெண்களோ. உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுதான் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையை குடும்பத்துல உருவாக்கும், வாழ்க்கையில உருவாக்கும். ஏன் அப்படின்னா இப்ப காலச்சக்கரத்தினுடைய 12வது வீட்டுல ராகு சுக்கிரன் இணைஞ்சிருக்கார். நீச்சம் பெற்ற புதன் அங்க இருக்கு. அப்ப இது ஒரு யுத்த யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்த யோகம் இது என்ன செய்யும்? வாழ்க்கையில, அதுவும் இல்லற வாழ்க்கையில, தாம்பத்திய வாழ்க்கையில அதிக சுகபோகங்களை தந்து சில இன்பங்களையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலியமா விளம்பரம், வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலாக இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்குது. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க.
அடுத்தது நம்ம தலைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கள்ள உறவால் கணவன் மனைவி களவு போகும் மாய காலம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 100% இந்த கிரக அமைப்பால் ரகசிய உறவு ஏற்படும். ஏன், எப்படி, எங்களை மீறி எப்படி அது நடக்கும்? 18 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிரக அமைப்பு இப்போ வந்திருக்கு. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க கிரகத்தில். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேலே வளர்ந்துடலாம், அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா. அவங்க நினச்சாங்க அப்படின்னா இது 2ல் எது ஒன்றும் செய்வாங்க. அப்போ யாருங்க? ராகு, சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியாக இருக்கும்போது அதிக செயல்படாது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளோதான், ஒரே வரியில். அப்போ சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதில் வரும். அதுபோல் ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா, ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவுலகத்தில் நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்ப இந்த 2 கிரகம் ஒன்று சேரும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்று சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்துல திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 2 கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது. களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த 2 மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காமல் செயல்பட வச்சு, அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரிஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்தில் திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால் ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்குது? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு, அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை மொத்தமாக அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம்
இப்போ சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிரும். எத்தனை பெரிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிரும். என்னதான் நீங்க நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமா இருந்தாலும், ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாம நடுத்தருள் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை, அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம்? விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமா இருக்கும். சொத்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான ஆள் இந்த ராகு, பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமா யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம். கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும்? அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும்? எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார். ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு? ராகு. அப்ப என்ன நடக்கும்? கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, இதை எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும்? சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊரில் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபாச குணமாக சொல்கிறோம்? என்ன இப்படி தப்பாக சொல்கிறீங்க? ஏன்னா உண்மையை சொல்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால இப்ப கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ராகு புதன் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டுல இணைஞ்சிருக்காங்க. இப்ப உங்களுக்கு 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், கொடுத்து வச்சிருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்தானம். அப்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா கர்மா, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ, போன ஜென்மத்திலேயோ அல்லது பிறந்ததுல இருந்தோ, இப்ப நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தீங்களோ அதற்கேற்ற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அது மட்டும் இல்ல 9ஆம் வீட்டுல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் கடகராசியில உங்களை பிறக்க வச்சு இப்ப சுக்கிரன் ராகு இணைஞ்சிருக்காங்க. தொழில வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்துல பொழுதுபோக்கு, மனசஞ்சலம், மீடியா, நடிப்பு, நடனம், இது போன்ற துறையில உங்களை அதிகமா ஈடுபடுத்த ஆரம்பிக்கும். இங்க ஒரு குறிக்கோளோட இருக்கிறவங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா அதே
மனக்குழப்பத்துக்கு ஆளாகினீங்க, அதுக்கு அடிமையானீங்க அப்படின்னா இங்க பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்தில் திறமை இருந்தனா பெரிய வெற்றி, நல்ல வெற்றியை அடைய முடியும். உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்காகவே வந்த ஒரு அமைப்பு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள், வெற்றி மேல் வெற்றி. சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்ம பெரிய ஆளாகுவோமா, புகழ் அடைவோமா அப்படின்னு நினைக்கிற அத்தனை விஷயங்கள்லையும் ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஒரு யுக்த யோகம் அப்படிங்கிறது சாதாரண யோகம் இல்லை. தொழில் முயற்சியில துணிச்சலா செயல்பட வைக்கும். புத்தி சரியா இருந்தா நேர்மையா செயல்பட வைக்கும். நேர்மையா சம்பாதிக்கிற சொத்து கடைசி காலம் வரைக்கும் நிலைக்கும். ஆனா அதே நேரத்துல நேர்மை தவறுனீங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேராசைகள் அதிகமாகுது. சுகத்துக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் அதெல்லாம் பேராசைப்பட்டு குறுக்கு வழியில போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இன்னும் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதை விட பல மடங்கு அதிக வருமானம் ஈட்டுவீங்க குறுக்கு வழியில போகும்போது. ஆனா இங்கதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தது வரக்கூடிய அமைப்புல, கிரக அமைப்புல சிக்கல்ல மாற்றிவிடும். நேர்மையான வழியை கடைபிடித்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தை அற்புதமா நீங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது முரட்டுத்தனமா பேசக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன் அப்படின்னா இரண்டாவது வீட்டை பத்தி அடுத்து சொல்றேன். இரண்டாம் வீட்டில் இருக்கிறது சூரியன். அக்னி வார்த்தையாக, சுட்டெரிக்கிற வார்த்தையாக உங்களுக்கு வரும். இதனாலே பல பிரச்சனைகளுக்கும் ஆளாகலாம். குறிப்பா இந்த அமைப்பு கலைத்துறையில அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. சினிமா துறையில சாதிக்கலாம். அது மட்டும் இல்ல, நாட்டியம், இசை, நடிப்பு அல்லது ஆயக்கலை 64 துறைகள்ல எதுல நீங்க இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். ஏன்னா தொழில் மூலியமா அது எப்படி சம்பாதிச்சாலும் சரி, குறுக்கு வழியில சம்பாதிச்சாலும் நேர்மையான வழியில சம்பாதிச்சாலும் இந்த காலகட்டத்தில் பண வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல வருது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நேர்மையான வழியில சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்ல, கட்டாயம் ஒரு விஷயத்தை நீங்க உணரணும். அப்ப நன்மை மட்டுமே நடக்குமா அப்படின்னா அதுதான் இல்லை. ஏதாவது ஒரு வகையில நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுரும். சுக்கிரன் ராகு இணைப்பு அப்படிங்கிறது, ஏன்னா புதன் நீச்சம், புத்தியை வேலை செய்ய விடாது. அப்ப அந்த இணைப்பு நன்மையையும் சில நேரத்தில் தீமையையும் கொடுக்கக்கூடியது. கட்டாயம் கொடுக்கும். அந்த தீமை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும். அப்ப பணத்தை பார்க்கும்போது இன்னும் பணம் அதிகமா வரணும் வரணும் வரணும்ட்டு சில நேரத்துல நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னா தவறான வழிக்கு போக வைக்கும். அதுவும் ஆண்களாக இருந்தா பெண்களுடைய பழக்கம் அந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அவங்கள ஏமாத்துறது அல்லது அவங்கள பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது, அப்படியான ஒரு அமைப்பை உருவாக்கும். அவங்கள்ட்ட இருந்து பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ அபகரிக்க முயற்சி பண்ற ஒரு அமைப்பை உருவாக்கும். அதுபோல பெண்களாக இருந்தால் தவறான வழியில போனா கூட பணம் சம்பாதிக்கணும், ஒரு உயர்ந்த அமைப்பில் இருக்கிறவங்கள்ட்ட நம்மளை பறி கொடுத்தாவது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படியோ கண்டிப்பா ஒரு நல்ல அமைப்புல கொண்டு போய் உங்களை விட போகுது. முடிந்தவர்கள், தைரியமானவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள் நேர்மையான வழியில சம்பாரிச்சு வெற்றியை அடைவீங்க. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் சூழ்நிலை கைதியாக மாறும்போது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருமானத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, இந்த சுக்கிரன் ராகு இணைவு 9ஆம் வீட்டுலாம் இருந்தது. காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு, அங்க சுக்கிரன் உச்சம். அதனால கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும். நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. இப்ப இது வரைக்கும் 3 வீடியோ 3 ராசிக்கு போட்டிருக்கோம். கோவப்படுறாங்க. நாங்களாம் நேர்மையானவர்கள், சத்தியமானவர்கள். சந்தோஷம். உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இதெல்லாம் தெரியாம இன்னும் சில கமெண்ட்ஸை பார்த்தேன். இது முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அதனாலதான் அந்த எச்சரிக்கை உணர்வு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அறிவுரை சொல்ற வாத்தியாரு நல்ல பாடம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தனியாகவும் படிக்காத பிள்ளைங்களுக்கு தனியாகவும், நல்ல பிள்ளைங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதும் சரியில்லாத பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறதும் அப்படி பிரிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அந்த பயிற்சி தான் கிடைக்கும். அதனாலதான் இங்க வாழ்க்கை சூழ்நிலை எப்படி மாறும்னு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும். ஆனா எல்லாருக்கும் இந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி உங்களை தயார்படுத்திக்கங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். அது மட்டும் இல்ல, சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர், ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது ஒருத்தவங்க மனசுல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமா இருக்கலாம், அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியா இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மனதைரியத்தோட இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும். அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம்
இடம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாக உடை உடுத்த ஆசைப்படுவாங்க. கவர்ச்சியான மனிதர்களை, அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க. ரகசியமாக மனசில் காம இன்பங்களை ரசிப்பாங்க. ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேலே குத்தம் இல்லை, இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்கள் மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அதுதான் இங்கே பெரும் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவு தான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும். உறவுகளை இழக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களா இருக்காங்க, அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஆசைப்படுவாங்க. அது அப்புறம் பெருசாகும். அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சுருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை கணவனோ மனைவியோ அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு ஏங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்கம் மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது, நேராக போகிறது மாதிரியே இருக்காது. ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும். ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும். பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோடு இருங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க. அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இறங்கி போங்க. மனைவியாக இருந்தால் தப்பு இல்லை, கணவனாக இருந்தால் இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது. விட்டு கொடுத்து போகிறதுல அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாமல் போயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ராகு கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மனைவி நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க. சளைக்காம உழைக்கக்கூடியவர்கள். எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுடைய மனசு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் தான் இருக்கும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அந்த உழைப்புக்கும் அந்த கஷ்டத்துக்கும் பெருமை சேர்ப்பீங்க, எப்பொழுதுமே பாராட்டுவீங்க. ஆனால் சில நேரத்தில் பாராட்டாம அதிகாரத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் சிக்கலாயிடும் வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி அடுத்தவங்கள்ட்ட அந்த அன்பையும் ஆதரவையும் அரவணைப்பையும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. திருமணம் ஆன உடனே கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தாலும் போக போக அது எப்பொழுதுமே ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாறும்போது எண்ணங்களும் மாறும். ஏன்னா அங்க குறிப்பா காலபுருஷனுக்கு 7வது வீடு எது வரும் அப்படின்னா சனி வருகிறது. அப்ப கணவன் ஸ்தானத்திலேயோ துணை எதுவோ மனைவி ஸ்தானத்திலேயோ சனி பகவான் அதிபதியா இருக்கார்.
எந்த அளவுக்கு நீங்க நேர்மையான வாழ்க்கையை கடைபிடிக்கிறீங்களோ, சத்தியமான வாழ்க்கையை கடைபிடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அமையக்கூடிய மனைவியாக இருந்தாலும், அமைந்திருக்கிற மனைவியாக இருந்தாலும் உங்க மேல மரியாதையும் பாசமும் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களை பத்தின தவறான எண்ணங்கள் வந்தாலும் சரி, பேச்சுக்கள் வந்தாலும் சரி, அல்லது இளமை காலத்துல செய்யற தவறுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, தண்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. பதிலுக்கு பதில். இதை புரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப டீப்பா போகாம சொல்றேன், மேலோட்டமா. நீங்க கணவனோ மனைவியோ, நீங்க ஆணோ பெண்ணோ, வாழ்ற வாழ்க்கையில இப்ப எந்த வயதாக இருந்தாலும் சரி, இளமை வயதாக இருக்கலாம், நடுத்தர வயதாக இருக்கலாம், வயதான காலங்களாக இருக்கலாம், நீங்க எந்த ஒரு தவறு செய்தாலும் அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு உங்களுடைய துணை முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல அவங்களுடைய அமைப்பு இருக்கு. சனி பகவான் நீதியை நிலைநாட்டக்கூடியவர். அதே கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தாங்கன்னா பதிலுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க, உங்களை விட்டு பிரியறதுக்கு முயற்சி பண்ணிடுவாங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். ஆனா அதெல்லாம் பெருசா நினைச்சுக்க மாட்டீங்க. ஆரம்ப காலத்துல வசதியா இருந்தாலும் வாழ்ற வாழ்க்கையில கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யும். அது மட்டும் இல்ல, கடகத்துக்கு 5ஆம் வீடு காலத்துக்கு 8ஆம் வீடா வருது. காதல் மூலியமாகவும் துணை மூலியமாகவும் பல அவமானங்களையும் பிரச்சனையையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இங்க காட்டுது. இன்னும் சொல்ல போனா காமம் அதிகமாக இருக்கும் ராசி இது, ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த கலைத்துறையில, அரசியல் துறையில அதிக ஈடுபாடு உங்களை கொண்டு போய் விடும். அதாவது வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற இடத்துல உங்களுக்கான பணி இருக்கும். கலைத்துறையில சொல்லவே வேண்டாம். ஆண் பெண் இணைஞ்சி நடிக்கிற இடம், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படியும் இருக்கும். அது மாதிரியான இடத்துல உங்களுக்கு அமையும். அதாவது இங்க கர்மா எப்படின்னா, யாருக்கு என்ன வீக்னஸோ அந்த வாய்ப்பை கொடுக்கும். சரியா இருக்கோமா, நமக்கு கர்ம வினையை தீர்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்துல வீக்னஸா இருக்குமோ அந்த விஷயத்துல கொண்டு போய் விட்டாதான் நம்முடைய பிரச்சனை உருவாகும். நம்ம பிரச்சனையை தேடிப்போம். அப்ப அந்த கர்மம் ஆட்டோமேட்டிக்கா தீரும். அப்படிதான். அதனால கலை, அரசியல் இந்த விஷயத்தெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். அடுத்த பாலினத்தவர்கள் ஆண் பெண் சகஜமா பழகுவாங்க. அது மாதிரியான துறையில உங்களுக்கு அதிகம் ஈடுபாடு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, குழந்தைகள், காதலர், காதலி, துணை இவங்க மூலியமா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது அவமானம் அடைய கூடிய ஒரு அமைப்பு ராசி. அது மட்டும் இல்ல, 6ஆம் வீடு அப்படிங்கிறது நெருப்பு ராசி. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நீங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும், நல்ல எண்ணத்தோட இருந்தாலும், உங்களது உடல் அமைப்பு எதையோ தேட சொல்லும். அந்த ஒரு ஹீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கும். தவறான எண்ணங்கள் பார்க்கறவங்க எல்லாம் அந்த எண்ணத்துக்கு உட்படுத்துவீங்க. அதுபோல கடகத்துக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறது 10ஆம் வீடா வருது. தொழில் வீடு வருது. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஷார்ப்பா இல்ல, நேர்மையா இல்ல, சுத்தமா இல்ல அப்படின்னா கண்டிப்பா உறவுல பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பற்றுதல் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல, தாம்பத்திய வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஒரு பற்றுதல் இல்லாம ஆக்கிடும். விரைவாக உங்களை பிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிடும். இன்னும் சொல்ல போனா அந்த காலங்களை குறைக்கும். இணைந்து வாழக்கூடிய காலங்களை குறைக்கும். பிரிவுகள் ஏற்படும். அதனால ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடக்க வேண்டியது என் அன்பு கடகராசி நண்பர்களுடைய, தோழிகளுடைய ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய துணை நேர்மையா இருக்கணும், இந்த பாதைக்கு போகக்கூடாது, இப்படி எதிர்பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்துலேயும் சந்தேகப்படுவாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா அவங்க இருக்க வேண்டிய இடம் அந்த சனி 7ஆம் வீடு அப்படிங்கிறது. அதனால நீங்க கொஞ்சம் அசைச்சு கொடுத்தாலும் சரி, அலட்சியமா இருந்தாலும் சரி, சங்கடங்களையும் அவமானங்களையும் கண்டிப்பா வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமா நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏற்படும். நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்ப ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது. நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமா வச்சுக்கக்கூடிய கிரகம், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்றோம். அப்ப அதனால அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யாரு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார். எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் இப்ப சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன் சொல்லிட்டேன். ஆனா ராகு விவகாரமான பையன். ராகு இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார். பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே அசுப குணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்ப ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் பேராசையா மாறும்.
அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்சை எடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது, எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும், அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம், ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்தோம்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பலசாலி, தைரியசாலி, அறிவாளி, புத்தி கூர்மையானவர், எல்லாத்துலேயும் ஆர்வம் உள்ளவர். ஆனால் வாழ்க்கையில் இரண்டும் கலந்த ராசி, அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்த ராசி கடகராசி. குடும்பத்தில் பாசம் உண்டு, மரியாதை உண்டு, குடும்பத்துக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய குணம் உண்டு. ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள்கிட்ட அப்படி இருக்க மாட்டாங்க. உங்களுடைய நேர்மையே சில நேரத்தில் உங்களை தத்தியாக்கி விடும். அதாவது தத்தின்னு சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாதவங்களை அப்படி சொல்ற வழக்கம். அதனால அந்த மேனேஜிங் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. எங்க எப்படி இருக்கணும், யாரை எப்படி நடத்தணும், குடும்பத்தையும் தொழிலையும் ஒன்று சேர்க்கக்கூடாது, வேலையையும் குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடாது, குடும்பத்தையும் குழந்தைகளையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. இப்படி அந்த மேனேஜிங் கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாறும். இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அமைப்புல தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணத்தை வரவழைக்கிறதும் தவறான பாதைக்கு போயிடும். வார்த்தைகள் சுடுசொற்களா மாறும், தவறான பாதைக்கு அது கொண்டு போய்விடும். குடும்பம் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, உங்கள் கையில இருக்கு. அடுத்தது என்னதான் நம்ம சரியா இருந்தாலும் நடக்கிறது தவறாக நடக்குதே அல்லது நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா ஆண்டவன் கையில ஒப்படைச்சிருங்க. எல்லாமே விதிப்படி தான் நடக்கும், கர்மாப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. 1000 தான் நம்ம போராடினாலும் கைமீறி போச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ஒரு பாவம் செய்யாம இறைவன் கையில விட்டுறது ரொம்ப நல்லது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்க குடும்பத்துல இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மள ஒரு டிசைனா தான் மனுஷன் படைச்சிருக்காரு. ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம், பலி கொடுக்கறது. அப்ப காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கதான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்போ சுக்கிரனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பாக செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்போ நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதா எந்த உலகத்தில் வேணாலும் இருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய எண் 6, அதனால 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்து பாருங்க. 6 வெள்ளிக்கிழமை அந்த விரதம் முடியறதுக்குள்ளார அவங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. பொடியால் போடாதீங்க, கலர் பொடியால் போடாதீங்க, மண் பொடியால் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க, இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை
அந்த துணியால் சுற்றிக்கிங்க. அடுத்தது 6 பஞ்சகவ்ய விளக்கு, 6 பஞ்சகவ்ய அகர்பத்தி, 6 பஞ்சகவ்ய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவ்ய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 6 ஏற்றும் போது அதிக புகை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவ்ய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பர்சில் கூட எப்பொழுதுமே வச்சுருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கிங்க, பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. நார்மல் கற்பூரத்தால் ஏற்ற வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா, தரமானதா கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள், 9043688626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுத்தமான தரமான நெய், பஞ்சகவ்ய பொருட்கள், அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க. குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம் அப்படிங்கிற அந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க. அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம். ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடி நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மரத்தடியில் அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்க, அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அது சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளோதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை, மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் 1 நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க. தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க. மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும்.
அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.